வெல்கம் டு 360 தமிழ். இப்ப நிஷித் சென் அப்படின்ற ஒரு பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஹாரர் கலந்து சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றது புரியும். பார்ட் 1 இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான சீரிஸ்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. சோ மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். அந்த நிஷித் கிட்ட பேச முடியாத ஒரு லேடி வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. பேச முடியலன்றதுக்காக டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி எதையோ காட்டுறாங்க. அதை பார்க்குற இவர் ஷாக் ஆயிருப்பாரு. இப்பதான் என்ன காட்டினாங்க நமக்கு காட்டுறாங்க. ஒரு மனுஷனோட விரலை தான் காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பொண்ணோட விரலை தான் காட்டியிருப்பாங்க. இதை பார்க்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப அவன் தான் பொண்ணுங்களை சாவடிச்சிருக்கான் போல. உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரிலாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போலான்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா. அப்ப ட்ரைபல் இனத்தை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவனை லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இனத்தை சேர்ந்த ஒரு 13 பொண்ணு தான் இவன் சாவடிச்சிருக்கான். சோ இதனால அவங்க கோவப்பட்டு எங்க கிட்ட விட்டுருங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல விட்டுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் நிஷித் கத்திட்டு இருக்காரு. ஆனா இவர் கண்டுக்காம அப்படியே நிக்கிறாரு. இப்பதான் ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. அது என்னன்னா, இவன் கறி சாப்பிடுங்கன்ற மாதிரி தந்தான்ல, அது மனுஷ கறியா இருக்கும். சோ சாவடிச்ச எல்லா பொண்ணுங்களையும் இவன் சமைச்சு சாப்பிட்டு இருக்கான் போல. இவருமே அதெல்லாம் சாப்பிட்டார்ல, அது ஞாபகம் வந்து இந்த இடத்துல இவர் வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவர் கண் முன்னாடியே அந்த நிஷித் சென்னை கொளுத்தலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே இந்த விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. சோ ஹீரோ முன்னாடி தான் அந்த நிஷித் சென் அப்படின்றவன் இறந்து போறான். உன்னை விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இறந்து போயிருப்பான். அந்த நிஷித் சென் இருக்கான் பாத்தீங்களா, பாத் டப்ல வச்சு தான் பொண்ணுங்களோட கதையை முடிப்பான். அந்த மாதிரி டிபி வச்சிருக்க ஒரு ப்ரொஃபைல் கூட பொண்ணு பேசிட்டு இருக்காங்கல்ல, அது தெரிஞ்சதுனால தான் ஹீரோ இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட சில பேப்பர்ஸ் எல்லாம் ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு. அதை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. 13 பொண்ணுங்க இறந்து போனாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு தான் இவங்க பேயா பார்த்திருப்பாங்க. அதாவது மிக்சில அரைக்கிற வேலை எல்லாம் ஒரு பேய் பண்ணுச்சுல, நான் இந்த பொண்ணை பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன உளறிட்டு இருக்க, இவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க நான் பார்த்திருக்கேன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா இவரு நம்ப மாட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த நிஷித் சென்னுக்கு பார்ட்னரா ஒருத்தர் இருந்திருக்கான், அவனை இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நிஷித் சென் இறந்து போனதுனால என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல, அவன் தான் இந்த மாதிரிலாம் பண்றான்ற மாதிரி சொல்றாரு. அவன்லாம் பண்ணலங்க, பேய் தான் பண்ணுதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ஏத்துக்க மாட்டாரு. இந்த வீட்டுல வேலைக்காரங்களா ஒருத்தங்க சேர்ந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த சின்ன பொண்ணு பிரெஸ்டிக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. காரணம் இந்த பொண்ணோட அம்மா மாயா இருக்காங்கல்ல, அந்த ஐராவை பார்த்து பேசலான்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி தான் அவங்க வீடு இருக்கு போல. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் கூட நைட்டு டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, அதை பத்திலாம் ஐரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் மனுஷன் பண்றதா நினைச்சிட்டு இருக்காரு, ஆனா மனுஷன் பண்ணல, பேய் தான் பண்ணுதுன்றதை எப்பதான் புரிஞ்சுக்க போறாரு தெரியல. என் பொண்ணை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி ஐராவும் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒரு நபரை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனா அந்த நபர் படுத்த படுக்கையா இருக்காரு. அந்த நபரை பாத்துக்கிற பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, இவர் உங்ககிட்ட பேசணுமா, கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் உட்கார வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இவரை பார்த்த மாதிரி சில கேள்வி கேட்கிறாரு. ஆக்சுவலா நிஷித் சென்னு கூட படிச்சவரா தான் இவர் இருப்பாரு. படிச்சவர்னா கொஞ்சம் சீனியர் போல. இப்ப இவர்கிட்ட பேசலான்ற மாதிரி இவரும் நிஷித் சென்னை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப இந்த நபருமே நிஷித் சென்னோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் சின்ன பையனா இருக்கும் போதே ஏகப்பட்ட சேட்டெல்லாம் பண்ணிருப்பான். ஆனா ஸ்கூல் நிர்வாகம் அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்கூல் நிர்வாகத்துல முக்கியமான பொசிஷன்ல இருப்பாரு. அதுதாங்க மெம்பர்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, அதுல முக்கியமான பொசிஷன்ல இருப்பாரு. அதனால எதுவுமே அவனை பண்ண முடியாது. அவன் டீனேஜ் வயசுக்கு வரும்போது ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பான். அந்த நிஷித் மட்டும் இல்ல, அசோக்னு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் மாலினின்ற ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாங்க. அந்த பொண்ணு இப்ப பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. எல்லை மீறி நடந்ததுனால இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப தாத்தா கிட்ட நீங்க உங்க பேரனை இங்க இருந்து கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப தாத்தாவும் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பேரனை இங்க வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி முடிவெடுத்திருப்பாரு. பேரனையும் அந்த ஃப்ரெண்டான அசோக்கையும் பிரிச்சிருப்பாரு. ஆக மொத்தத்துல நிஷித்துக்கு அசோக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அந்த அசோக் எங்க இருப்பான்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க பேட்ச்ல வேற ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் டீடைல் வேணா தரேன்ற மாதிரி வேற ஒரு ஃப்ரெண்டோட டீடைல தராரு. நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மாயாவை காட்டுறாங்க. மாயா கிட்ட ஐரா இருக்காங்கல்ல, ஓஜாவோட காமிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம ட்ரை பண்ணலாம், அது மூலியமா அந்த பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
ஆனா ட்ரை பண்றதுக்கு 3 பேர் வேணும், இன்னொருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி அந்த வேலைக்காரியை வச்சு யூஸ் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேலைக்காரி மாயாவோட வீட்டுல தானே இருக்காங்க, பேசி அவளை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. எதுக்காக என்னெல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சீங்க, எனக்கு இதெல்லாம் பயமா இருக்கு வேணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, இந்த இடத்துல தான் இவ இருக்கால, எல்லாத்தையும் பார்த்துப்பான்ற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த வேலைக்காரங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் வந்து எங்க கிட்ட பேசு, ப்ளீஸ் எங்க கிட்ட வந்து பேசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல அந்த சின்ன பொண்ணு மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பிரபு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப திரும்பி இவங்களை காட்டுறாங்க. இவங்க அதை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்ப மார்க்கர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வந்திருக்கிறது யாரு, நிஷிதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அது வேற எழுத்துல போய் நிக்குது. அந்த எழுத்தை இவங்களும் கூட்டி படிக்கிறாங்க. டேஞ்சர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதை பாக்குற இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இப்ப வேகமா அது மூவ் ஆகுது. இத உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது போல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்த மாதிரி மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இது வேலைக்கு ஆகாது, நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஐரா ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்ப முடிஞ்சிருச்சுல, இந்த வேலைக்காரியும் அந்த ஜன்னலை திறக்கலான்ற மாதிரி ஜன்னலை திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும் போதுதான் இவங்க வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது. அம்மா அம்மா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மாயா கிட்ட சொல்றாங்க. மாயாவும் பொண்ணு வேற இருக்காளே, அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு ஓடிலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குறிப்பா பொண்ணோட ரூம் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவு நல்லா லாக் ஆயிருக்கு. ஐயோ பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஐரா சில விஷயங்களை ஃபீல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு ரொம்ப மோசமான ஆபத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஐயோ பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் பொண்ணை காப்பாத்துற மாதிரிலாம் இவங்களுக்கு விஷுவல் ஓடிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பிரபு தான் வந்திருப்பாரு. அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து காப்பாத்திருப்பாரு. இவங்களுக்கு பிரபு யாரு என்னன்னு தெரியாது இல்ல. பிரபுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரபு தான் யாருன்றத சொல்றாரு. அதாவது உங்க ஹஸ்பண்டால தான் என்னோட பொண்ணு இறந்து போயிட்டா. நான் உங்க பொண்ணை ஏதாவது பண்ணலான்றதுக்காக தான் வந்தேன். ஆனா உங்க பொண்ணை பார்க்கும்போது என் பொண்ணை பாக்குற மாதிரி இருந்தது. அதனால தான் மனசை மாத்திக்கிட்டேன், காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, உங்க பொண்ணு அன்னைக்கு செயினை விட்டுட்டு போயிட்டா, இந்தாங்க செயின் அப்படின்ற மாதிரி தராரு. இந்த செயினை கலட்டினதுனால தான் திரும்பி பிரச்சனை வந்திருக்கு போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப செயினை தந்ததுக்காக இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வராரு. வந்த ஹஸ்பண்ட் இவன் தான் ஏதோ தொல்லை பண்றதுக்காக வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி நில்லு நில்லுன்னு சொல்றாரு. ஆனா இவன் இருக்கான்ல, மாட்டக்கூடாதுன்ற மாதிரி பயந்து ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. அவன் கையில வேற புல்லட் பட்டுது. அதை மீறி அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். மேற்கொண்டு ஹஸ்பண்ட் ஷூட் பண்றதுக்காக வராருல, அவசரப்பட்டு ஷூட் பண்ணாதீங்க, அவர் தான் நம்ம பொண்ணை காப்பாத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இதனால இவருமே ஒரு ஸ்டேஜ்ல விட்டுறாரு. நைட்டு நேரம் வேலைக்காரங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது ஒரு டேபிள் கடியில ஒரு வாட்ச் கிடைக்குது. கொஞ்சம் எரிஞ்ச நிலைமையில தான் அந்த வாட்ச் கிடைக்குது. சாரோட வாட்ச் தான் கீழே விழுந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காங்க. இது சாரோட வாட்ச் இல்லையே அப்படின்ற மாதிரி மாயாவும் யோசிக்கிறாங்க. சரி ஹஸ்பண்ட் கிட்டயே காட்டுவோன்ற மாதிரி இவங்களும் ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு வந்து உங்க வாட்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, என் வாட்ச் எல்லாம் கிடையாது, ஆனா இந்த வாட்சை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா நிஷித் சென் அப்படின்ற ஒருத்தனை பார்த்தாரு பாத்தீங்களா, அவன் தான் இந்த மாதிரி வாட்சை போட்டிருப்பான். அவன் வாட்ச் இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அவனோட பேய் நடமாட்டம் தான் இங்க இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. ஆக்சுவலா அவனோட ஃப்ரெண்டா வேற ஒருத்தன் இருந்திருக்கான், அவனுமே அந்த மாதிரி ஆளு தான். சோ அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பயம்புத்துறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா நான் ஒரு இடத்துக்கு போனோம், அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு, தனியா விட்டு போக போறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி கேக்குறாங்க. நான் தனியாலாம் உன்னை விட்டுட்டு போக போறது இல்ல, என் ஃப்ரெண்டு பிரசாந்த் இங்க தானே இருக்க போறான், அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பிரசாந்துமே இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா 2 பேருமே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். பிரசாந்த் என்னோட ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி வேலைக்காரங்க கிளம்புறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் மட்டும் நீ இங்கேயே தங்கு, நான் வர வரைக்கும் இங்கேயே தங்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப பிரபுவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. பிரபுவோட கையில புல்லட் பட்டது பாத்தீங்களா, ஒய்ஃப் தான் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அநியாயத்துக்கு நம்ம பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஹீரோ மேல கோவம் வருது. ஏன்னா ஷூட்லாம் பண்ணிட்டார்ல, அவனை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சவரு பொண்ணோட நகை இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வான்னு சொல்றாரு. இவங்களும் ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் கொண்டு வருவியா, போய் கொண்டு வான்ற மாதிரி அதட்டி சொல்றாரு. ஒய்ஃபும் பயந்த மாதிரி அதை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி மாயாவை காட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது மாயாக்கு முழிப்பு வருது. ஆக்சுவலா பொண்ணு எப்பவுமே கபோர்டுக்கு அந்த சைடுல ஒரு இடத்தை பாப்பா பாத்தீங்களா, அந்த இடத்தை இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த இடத்துல ஏதோ ஒரு இடம் தெரியுது, பொண்ணு சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள போலான்னு நினைக்கும் போது ஹெவியா சவுண்ட் கேக்குது. அதனால போக முடியாம இங்கேயே இருக்காங்க. இப்ப காலையில கண்முழிக்கிறாங்க.
நைட்டு வந்தது கனவா இல்ல நிஜமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நிஷித்த பத்தியும் அசோக்க பத்தியும் விசாரிச்சு பாக்குறாரு. இவர் சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. நிஷித்தும் அசோக்கும் கே பார்ட்னர்ஸா இருப்பாங்க. ரெண்டு பேருமே எப்ப பாரு ஒன்னாதான் சுத்திட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த மோனிகான்ற பொண்ணு கிட்ட ரெண்டு பேருமே எல்லை மீறி நடந்தாங்க பாத்தீங்களா? அந்த மோனிகான்ற பொண்ணு கிட்ட ஒருத்தன் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். நம்ம நிஷித் தான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கோவத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பாலாம் நடந்திருப்பாங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டால, அந்த கோவத்துக்காக அந்த பொண்ணு அவனுங்க சாவடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட பாடி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டு பகுதியில கிடைச்சிருக்கும். முழுசா கிடைச்சிருக்காது, எலும்பெல்லாம் மட்டும் கிடைச்சிருக்கும். அதுதான் அவனுங்க பண்ண கொலையா இருக்கும். அதுக்கப்புறம் தான் 13 பொண்ணுங்களை சாவடிச்சிருப்பாங்க. எஸ்டேட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுங்களை யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ரெண்டு பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது இல்ல. அந்த அசோக் எங்க இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த அசோக்கோட போட்டோ இருந்தா கூட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, சார் போட்டோ வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு, என்னோட ஸ்கூல் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் வச்சிருக்க இடத்துல தேடி பார்த்தா கிடைக்கும், நான் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்குதான் இந்த பிரிஸ்டின்ற பொண்ணுக்கு 14வது பர்த்டேவா இருக்கும். அதை செலிப்ரேட் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்பா வரதா சொல்லியிருப்பாரு, அதனால அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கேஸ் ஃபைல்லாம் எடுத்து பாக்குறாரு. அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, இறந்து போன எல்லா பொண்ணுங்களுக்கும் கரெக்டா 14 வயசு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வருஷமும் கரெக்டா ஒரு பர்டிகுலர் நாள் தான் கொலை பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் மோனிகான்ற பொண்ணை கொலை பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணை என்னைக்கு சாவடிச்சாங்களோ அதே நாள் தான் ஒவ்வொரு கொலையும் பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அந்த நாள் வேற சீக்கிரத்துல வரப்போகுது. அதை நினைச்சு பயப்படுறாரு. இந்த சைடு பிரசாந்த் இருக்கார்ல, நான் வேணா அவனுக்கு கால் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கால் பண்ணி பார்த்தா அவர் எடுக்கவே மாட்டாரு. டவரும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. இருங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் வெளியெல்லாம் எந்திரிச்சு வராரு. மோனிகாவை சாவடிக்கும் போது அவனுங்க ரெண்டு பேர் சின்ன பசங்கள்ல, அப்பத்துல இருந்து 13 வருஷம் 13 கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப இவரோட பொண்ணு டார்கெட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கு தெரியுது. ஏன்னா பொண்ணுக்கு 14 வயசு, அந்த நாளும் வரப்போகுது. ஐயோ நம்ம பொண்ணு தான் அடுத்த டார்கெட் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அவர் அந்த சைடு ட்ரை பண்ற மாதிரி இவரும் இந்த சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல லைன் கிடைச்சிருது. பிரசாந்த் எப்பதான் வருவன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பிரசாந்த் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நான் விசாரிச்சிட்டு இருக்க கேஸ்ல என் பொண்ணு கூட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம். என் பொண்ணுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. நீ அங்கேயே இருந்து பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த சைடுல இருக்க பிரசாந்தும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்கிட்ட ஒருத்தர் கேக் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. பிரசாந்த் தான் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணிருப்பாரு போல. வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அந்த கேக் பாக்ஸ வாங்கிடுறாரு. இப்ப கேக் எல்லாம் உள்ள கொண்டு வந்துடுறாரு. உன் அப்பா வரதுக்கு லேட் ஆகும் போல, நம்ம கேக் எல்லாம் வெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா எப்பவுமே இப்படிதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதான் நான் இருக்கேன்ல, நீ முதல்ல கேக்க வெட்டு, அப்பா வந்ததுக்கு அப்புறம் அப்பாக்கு தந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல, நம்ம கேக்க வெட்டலான்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஒரு ஸ்டேஜ்ல கேக்கெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடுறா. இப்ப நமக்கு அந்த பிரபுவை காட்டுறாங்க. பிரபு ஒய்ஃப் கிட்ட பொண்ணோட நகையெல்லாம் கேட்டார்ல, அந்த நகையெல்லாம் ஒருத்தன் கிட்ட தந்து கன்னை தான் வாங்குறாரு. இந்த கன்னு மூலியமா ஹீரோவோட கதையை முடிக்கலாம்னு யோசிக்கிறாரு போல. இப்ப கன்னை வாங்கிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கேக்லாம் வெட்டினாங்க பாத்தீங்களா, இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் அப்பாவை மிஸ் பண்றா. அப்பாக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்றா. ஆனா ரீச்சே பண்ண முடியல. திரும்ப திரும்ப இந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. டவர் சரியா கிடைக்கலன்னு வெளியே வந்து அப்பாக்கு கால் பண்ணி பேசுறா. அப்பாக்கு இவ பேசுறது சரியாவே கேட்க மாட்டேங்குது. பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா பேச முடியல. இப்ப இந்த பொண்ணுமே திரும்பி வீட்டுக்குள்ள வரலாம்னு நினைக்கிறா. அப்படி வந்து பார்க்கும்போது வீட்டுல இருக்க எல்லாருமே மயங்கி இருக்காங்க. சோ அவர் கேக்ல எதையோ கலந்து தந்திருக்காரு போல. அதாவது இந்த பிரசாந்த் எதையோ கலந்து தந்திருக்காரு போல. இந்த சைடு ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது. போட்டோ கிடைச்சா அனுப்புறேன்னு ஒரு நபர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த போட்டோவை பாக்குற இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்டா பிரசாந்த்னு ஒருத்தர் இருக்காருல, அவரோட உண்மையான பேர் தான் அசோகா இருக்கும். அதாவது அந்த நிஷித் சென்னோட ஃப்ரெண்டா இருப்பாரு. நிஷித் சென் எரியும் போது இந்த ஃப்ரெண்டுமே பக்கத்துல தான் இருந்திருப்பாரு. ஐயோ பக்கத்துல இருந்தும் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பான். நம்ம நிஷித்தோட ஃப்ரெண்டுன்றது தெரியலன்ற மாதிரி இவன் கொஞ்சம் சைலண்டா இருந்திருப்பான். என்னதான் இருந்தாலும் ஹீரோ மேல செம்மையா கோவம் வந்திருக்கும். ஹீரோவோட பொண்ணை நம்ம சாவடிக்கணும், அதுக்கு ஹீரோ கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவன் க்ளோஸ் ஆயிருப்பான். ஆக்சுவலா ஹீரோ ரொம்ப நம்புற அளவுக்கு இவன் க்ளோஸ் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் இவன் சொல்ற இடத்துக்கு வர வச்சிருப்பான். இந்த வீட்டுக்கு வேணும்ட்டே தான் வர வச்சிருப்பான். இந்த வீட்டுல பொண்ணு நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு இவனுமே காரணம். இந்த பொண்ணை நம்ம பேய் உலகத்துக்கு அனுப்பணும், அங்க இருக்க நிஷித் இந்த பொண்ணோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவன் பிளான் எல்லாம் போட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான். ஆக்சுவலா இந்த பொண்ணு கழுத்துல ஒரு டாலர் போட்டிருக்காங்கல்ல, அம்மா தந்து ஒரு டாலர் போட்டிருக்காங்கல்ல, அந்த டாலர்னால தான் அங்க இருக்க நிஷித்தால எதுவுமே பண்ண முடியாம இருந்திருக்கும். இப்ப பிரசன்ட்ல இவன் இருக்கான்ல, அந்த டாலரை கழட்டிடுறான். இப்ப அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அதாவது அது கனவு உலகமா இருக்கும். அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க நிஷித் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரோட கதையும் முடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்கான். கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்கான். இப்ப அம்மா பொண்ணு கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. அப்ப
அப்ப மீதி பொண்ணுங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதாவது இறந்து போன எல்லா பொண்ணுங்களும் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிஷித்தை எதிர்க்க தான் செய்வாங்க. அவங்க ஹெல்ப் பண்றதுனால அம்மா பொண்ணு தப்பிச்சு ஓடலாம் செய்றாங்க. இதை தாண்டி ஒரு ட்விஸ்ட் நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐராவை பொறுத்த வரைக்கும் அந்த நிஷித்தோட சிஸ்டரா இருப்பா. ஐராவுமே இவங்களை அந்த உலகத்துக்கு அனுப்பணும், அந்த உலகத்துல இருக்க அண்ணன் சாவடிக்கணும்ன்றதுக்காக சில வேலை பண்ணிருப்பா. ஆக மொத்தத்துல பிரசாந்த் ஐரா சேர்ந்த மாதிரி தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாங்க. அந்த உலகத்துல அண்ணன் ரெண்டு பேரோட கதையும் முடிப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு பிரபு வந்துடுறாரு. இவங்க தப்பானவங்கன்னு பிரபுக்கு தெரியுதுல, ஷூட் பண்ணிட்டாரு. அப்ப அந்த தங்கச்சி தப்பிச்சு ஓடிடுவா. ஆனா புல்லட் பிரசாந்த் மேல பட்டு பிரசாந்த் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அவரை பிரசாந்த்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே, அசோக்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே. இப்ப பிரபு இந்த தங்கச்சியை ஷூட் பண்ண பாக்கிறதுக்குள்ள தங்கச்சி ஓடிடுறாங்க. நிஷித் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருப்பான். இப்ப அம்மாவும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மத்த பேய்ங்க இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் செய்துங்க. இப்ப பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருமே வந்து மயக்கத்துல இருக்காங்க. இவங்களை எழுப்புறதுக்கு ஹஸ்பண்ட் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஹஸ்பண்ட் இப்பதான் வந்திருப்பாரு. அந்த பிரசாந்த் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஃப்ரெண்டு துரோகின்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த ஐராவும் மோசமானவன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப ஒய்ஃப் பொண்ணு எந்திரிக்க மாட்டாங்கல்ல, இவர் ரொம்ப பயப்படுறாரு. இந்த இடத்துக்கு டாக்டர் எல்லாம் வர வச்சிடுறாரு. செக் பண்ணி பாக்குற டாக்டர் இருக்கார்ல, ஏறக்குறைய இவங்க ரெண்டு பேருமே கோமா கண்டிஷன்ல இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க அந்த வேர்ல்டுல இருக்காங்கல்ல, அதனாலதான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எப்படி இவங்களை காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் முடிச்சிட்டு இருக்காரு. அந்த சைட்ல இருக்க நிஷித் சென் இருக்காருல, இவங்க ரெண்டு பேரோட கதையை இங்க வச்சு முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் தப்பிச்ச ஐரா இருக்காங்கல்ல, இந்த ஏரியா விட்டே கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. ஏன்னா ஹீரோ இருக்காருல, எல்லா பக்கமும் அவளை தேடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப கடைசி எபிசோட நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு பயந்த மாதிரி ஓடிட்டு இருக்கா. அப்படி பயந்த மாதிரி ஓடிட்டு இருக்கவ பொத்துன்னு ஒரு இடத்துல விழுந்துடுறா. உண்மை என்ன தெரியுமா, இந்த பொண்ணு கனவு உலகத்துல மாட்டிக்கிட்டா. திடீர்னு நார்மலா இருக்க பொண்ணு மயங்கி விழுந்திருப்பா. பேரண்ட்ஸ் பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. செக் பண்ண டாக்டருமே உங்க பொண்ணு கோமா கண்டிஷன்ல இருக்கா, ட்ரீட்மெண்டால இதை சரி பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவரை வேணா கூப்பிடுறன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சாமியார் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணு கனவுல இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி வந்துடுறாரு. அந்த இடத்துல பொண்ணை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. சிலருக்கு மட்டும் இந்த சக்தி இருக்கும். இதுக்கு பேரு ஆஸ்ட்ரல் டிராவலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேற ஒரு டைமென்ஷனுக்கும் போக முடியும். இதை பத்திலாம் அந்த பெரியவர் அந்த சின்ன பொண்ணுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. இது எல்லாம் கனவுல தான் புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல இவர் இருக்கார்ல, உங்க பொண்ணு எப்பவுமே இந்த செயினை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செயினை போட்டு விடுறாரு. இந்த சின்ன பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா மாயாவா இருப்பாங்க. அதாவது அந்த பிரிஸ்டியோட அம்மாவை காட்டுறாங்கல்ல, அந்த அம்மாவா தான் இருப்பாங்க. அம்மா காலத்துல இப்படிதான் இந்த பெரியவர் செயினை போட்டிருப்பாரு. இதனால தான் இந்த செயினை பொண்ணுக்கு போடலான்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம சின்ன வயசுல தெரியாம டிராவல் பண்ண மாதிரி தான் இவ்வளவு டிராவல் பண்ணிட்டு இருக்கா போலன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பொண்ணோட கழுத்துல அதை போட்டு விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா அந்த பிரசாந்த் செத்து போயிட்டான் பாத்தீங்களா, பிரசாந்த் தான் அந்த செயினை எடுத்திருப்பான். அந்த செயினை தேடி பார்க்கலான்ற மாதிரி வேலைக்கார லேடியும் தேடி பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த செயின் இவங்களுக்கு கிடைச்சிருது. இதை போட்டா அவங்க வெளியே வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் வேகமா வந்து செயினை போட்டு விடுறாங்க. அந்த செயின் வந்தோடனே இந்த இடத்துல மாயாக்கு சக்தி வந்த மாதிரி இருக்கு. அதாவது இந்த இடத்துலயும் செயின் வந்துருது. இந்த செயின் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இவனை சமாளிக்கலான்ற மாதிரி கொஞ்சம் தைரியமாகறாங்க. மத்த எல்லா பொண்ணுங்களையும் ஹெல்ப்புக்காக கூப்பிட்டுக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு இவனை அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. இப்ப அவனால சரியா அட்டாக் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணவன் இந்த செயினை பார்த்தோன்னா பயப்படலாம் ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி அசைவே இல்லாம இருந்த ஒய்ஃபும் பொண்ணும் லைட்டா அசைறாங்க. இதனால ஹீரோக்கும் இந்த இடத்துல நம்பிக்கைலாம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டவங்க ஒரு ஸ்டேஜ்ல அவனோட கதையை முடிச்சிடுறாங்க. சோ கனவு உலகத்துல அவன் கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல அம்மா பொண்ணுன்னு ரெண்டு பேருமே கண்ணை முடிச்சிடுறாங்க. நல்ல வேலையா இவங்க ரெண்டு பேருமே அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. இங்க இருக்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிம்மதி ஆயிட்டு இருக்காங்க. இந்த பிரபுவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மேல இருக்க கோவத்தினால தான் கன்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்படி வந்து பார்க்கும் போதுதான் அந்த பிரசாந்த் கெட்டவன்னு தெரிய வந்திருக்கும், ஐரா கெட்டவன்றது தெரிய வந்திருக்கும். அதனால தான் அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா ஐரா மட்டும் தப்பிச்சு போயிருக்காங்க. இவர் மட்டும் வரலன்னா ஃபேமிலிக்கு என்னனாலும் ஆயிருக்கலாம்ல. அதனால ஹீரோ இந்த இடத்துல நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரபு இருக்கார்ல, என் பொண்ணை என்னால காப்பாற்ற முடியல, ஆனா உன்னை காப்பாத்திட்டேன், எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் இந்த பிரபு இல்லீகல் வேலை எல்லாம் பண்றவரா இருப்பாரு. அதனால இவரை ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுதான் ஆகணும். இப்ப இவர் இருக்காருல, ஆளுங்களுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. பிரபுவும் ஓகேன்ற மாதிரி தண்டனை அனுபவிக்கிறதுக்காக கிளம்புறாரு. மாயாவோட பிளாஷ்பேக் நமக்கு தான் தெரியும், ஹஸ்பண்டுக்கு தெரியாது இல்ல. இப்ப மாயா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது, ஒரு சாமியார் தான் அதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தாரு, அதனால தான் பொண்ணு சொன்ன விஷயத்த நான் நம்பினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
சோ அப்பதான் ஹஸ்பண்டுக்கு புரியுது, ஓஹோ இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குது போல, நம்ம தான் இது நாள் வரைக்கும் நம்பாம இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் அந்த ஐராவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட் மாதிரி கூடிய ஒருத்தன் இருந்திருக்கான், அவனையே என்னால கண்டுபிடிக்க முடியல, இந்த ஐரா வேற இப்ப தப்பிச்சு போயிருக்கா, அவளால என்னைக்குனாலும் திரும்பி நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரலாம், சீக்கிரமா அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நிஷித்தோட வீடை நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஒரு எஸ்டேட்ல அவன் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இந்த ஐரா வந்துட்டு இருக்கா. இவளோட உண்மையான பேரு வேற ஒண்ணா இருக்கும். ஐரான்ற பேர்ல வேணும்ட்டே அந்த ஃபேமிலி கிட்ட பழகி இருப்பா. இப்ப அண்ணன் வாழ்ந்த இடத்துக்கு வந்துடுறா. அண்ணன் மட்டும் இல்ல, பேரண்ட்ஸும் இங்கதான் இருந்திருப்பாங்க. அந்த இடத்தை பார்க்கும்போது இவளுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது இவளோட அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அம்மாவோட கதையை முடிச்சிருப்பாரு. ரொம்ப கொடூரமா கதையை முடிச்சிருப்பாரு. இத பசங்களான நிஷித்தும் இந்த ஐராவும் பார்த்திருப்பாங்க. ஐயோ பசங்க இந்த விஷயத்த பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவருமே ஃபீல் பண்ணிருப்பாரு. சரி நம்மளும் செத்துடலாம் அப்படின்ற மாதிரி தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. அந்த நிஷித்தும் அசோக்கும் எதுக்காக கொலை பண்ணாங்கன்றத சொல்லல. ஸ்டார்டிங் ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணோட கறியை சாப்பிட்டு பார்த்திருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால தான் ஒவ்வொரு கொலையா பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்கார்ல, எப்படியாவது இந்த தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, நிஷித்தோட சாவுக்கும் அசோக்கோட சாவுக்கும் நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோடயே இந்த சீரிஸோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.